முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்கில் இன்று தீர்ப்பளிக்கிறார் நீதிபதி மைக்கேல் டி குன்ஹா. நீதித்துறை வரலாற்றில் இவர் கடந்து வந்த பாதையை திரும்பி பார்ப்போம். கர்நாடக மாநிலம் மங்களூர் நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணியை தொடங்கியவர் மைக்கேல் டி குன்ஹா. இவர் 2002ஆம் ஆண்டு நீதிபதிகள் தேர்வில் வெற்றி பெற்று பெல்காம் மாவட்ட நீதிபதியாக நியமிக்கப்பட்டார். அங்கிருந்து பெங்களூர் லோக் ஆயுக்தா நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்ட அவர் 2009ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஹார்வா மாவட்ட நீதிபதியாக நியமிக்கப்பட்டார். அங்கிருந்து பெங்களூர் குடும்ப நல நீதிமன்ற நீதிபதியாக பணியிட மாற்றம் செய்யப்பட்டார். அதைத் தொடர்ந்து பெங்களூர் புறநகர் மாவட்ட நீதிபதியாக பணியாற்றி பின் கர்நாடக அரசே விஜிலன்ஸ் துறையில் பதிவாளராக நியமித்தது. அங்கிருந்து 2013ஆம் ஆண்டு அக்டோபர் 31ஆம் தேதி தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு வழக்கில் சிறப்பு நீதிபதியாக நியமிக்கப்பட்டார். தனது பதவி காலத்தில் ஊழலுக்கு எதிராக செயல்பட்டவர் என்றும் அதிக தண்டனைகளை வழங்கிய நீதிபதி என்றும் பெயர் எடுத்தவர் குன்ஹா. பெல்காம் மாவட்ட நீதிபதியாக இருக்கும்போது இஸ்லாமியர்கள் அதிகம் வாழும் பகுதியில் இருக்கும் ஒரு மைதானத்தில் பாஜக நிர்வாகிகளில் ஒருவரான உமாபாரதி தேசிய கொடியை ஏற்றினார் என்று அவர் மீது வழக்கு தொடரப்பட்டிருந்தது. கர்நாடகாவில் பாஜக ஆட்சி அமைத்த போது அந்த வழக்கை திரும்பப் பெற அரசு சார்பில் மனு செய்யப்பட்டது. ஆனால் அந்த மனுவை நீதிபதி குன்ஹா தள்ளுபடி செய்துவிட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது.